அன்பிற்கினியவர்களே, இன்றைய தியானத்திற்கான பகுதி யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வசனங்கள் 40 53 முடிய. இப்பகுதியில் நாம் சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் 3. 1. யூத தலைவர்கள் வேதம் தெரிந்திருந்தும் தங்கள் பெருமையால் உண்மையான மெசியாவை கண்டு கொள்ள தவறிய நிலை. 2. அவரை போல் எவருமே பேசியதில்லை என்று எதிரிகள் கூட வியக்கும் வண்ணம் உள்ள இயேசுவின் வல்லமை நிறைந்த வார்த்தைகள். 3. கூட்ட நெரிசலிலும் உண்மையை சொல்ல நினைக்கும் நிக்கோதேமுவின் துணிச்சல். அன்பு சகோதரிகளே, நிக்கோதேமுவை பற்றி நாம் சிந்திப்போம். பரிசேயர்களின் ஆலோசனை கூட்டத்தில் நிக்கோதேமு காட்டிய தைரியம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. யூத தலைவர்கள் இயேசுவை கைது செய்ய துடித்துக் கொண்டிருந்த வேளையில் நிக்கோதேமு நீதியின் பக்கம் நின்றார். இயேசுவை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்று தலைமை குருக்களும் பரிசேயர்களும் திட்டமிட்டு கொண்டிருந்தனர். அந்த அவையில் இருந்த அனைவரும் இயேசுவுக்கு எதிராக இருந்தபோது நிக்கோதேமு மட்டும் தனி ஒருவனாக எழுந்து நின்றார். மற்றவர்கள் அவரை ஏளனம் செய்வார்கள் என்று தெரிந்தும் அவர் மௌனமாக இருக்கவில்லை. நிக்கோதேமு ஒரு சட்ட நிபுணர். அவர் வேதத்தின் அடிப்படையிலேயே ஒரு நியாயமான கேள்வியை முன்வைக்கின்றார். விசாரணையின்றி ஒருவரை தண்டிப்பது தர்மத்திற்கு எதிரானது என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். நிக்கோதேமு பதவியை பொருட்படுத்தவில்லை. அவர் யூதர்களில் ஒரு அதிகாரியாகவும் மதிக்கத்தக்க பரிசேயராகவும் இருந்தார். இயேசுவின் பக்கம் பேசுவது அவருடைய பதவிக்கு ஆபத்து விளைவிக்கலாம் என்பதை அவர் அறிந்திருந்தார். உண்மையில் மற்ற பரிசேயர்கள் அவரை பார்த்து நீயும் கலிலேயனோ என்று எள்ளி நகையாடினார்கள். ஆனாலும் அவர் பின்வாங்கவில்லை. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கோதேமு 7ஆம் அதிகாரத்தில் பகிரங்கமாக ஆலோசனை சங்கத்தில் குரல் கொடுக்கிறார். இது அவருடைய விசுவாசத்திலும் தைரியத்திலும் ஏற்பட்ட பெரிய வளர்ச்சி. இதன் தொடர்ச்சியாகவே யோவான் நற்செய்தி 19:39 இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு யோசேப்புடன் சேர்ந்து இயேசுவின் உடலை அடக்கம் செய்யும் அளவுக்கு அவர் இன்னும் அதிக தைரியத்தை பெற்றார். அன்பு சகோதரிகளே, சிந்திப்போம். மற்றவர்கள் இயேசுவை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை விட எனக்கு இயேசு யார் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேனா? கூட்டத்தோடு கூட்டமாக செல்லாமல் உண்மைக்கு குரல் கொடுக்கிறேனா? என்னுடைய முன்சார்பு எண்ணங்கள் கடவுளின் திட்டங்களை நான் புரிந்து கொள்ள தடையாக உள்ளதா? ஜெபிப்போம். இயேசுவே, பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்று மனிதனுக்கு பயப்படாமல் உம்முடைய நீதிக்கு கீழ்ப்படிந்து வாழ அருள் தாரும்.